மல்லிக்கு வந்து ரகு ஏன் வந்து விஜய்க்கு எதிரியா இருக்கிறாங்க, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள சுடர் வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் மல்லிக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இனி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மல்லியோட ரகு மோதக்கூடிய மாதிரி தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த போலீஸ் விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகிடுச்சு. ரகுவை வந்து ஓட விடுதாங்க. அதே நேரத்தில் ரேணுகா வந்து பயந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அப்போ இது வந்து மல்லிக்கு ஒரு சாதகமான விஷயமா தான் இருக்குது. எப்போவுமே இவங்களோட எதிரி ரெண்டு பேருமே ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது மல்லி வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, அப்போ விசாரணையில் வந்து போலீஸ் விசாரணையிலையும் தெரியுது, விஜய்க்கும் ரகுவுக்கும் முன்னாடியே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்த அந்த அனுபவம் இருக்குது. அப்போ விஜய்க்கும் அந்த ரகுவுக்கும் ஒரு பகை அங்கேயே உருவாகிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. விஜய்க்கு பகை இல்லை, ஆனால் ரகு வந்து அதை பகையாக ஆக்கியிருக்காரு. ஏன்னா விஜய் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு இந்த விஷயம் எல்லாமே மல்லிக்கு தெரிய வருது. மல்லி தெரிஞ்ச உடனே தான் அப்போ இதை வந்து இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ரகு வந்து விஜய்க்கு எதிராக நிறையா விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே மல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த ரேணுகாவா அந்த சுடரை வந்து இங்கே ரேணுகாவா அனுப்புனது முதற்கொண்டு எல்லாமே இந்த ரகு தான். அதே நேரத்தில் விஜயை பழி வாங்குறதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இப்போ மல்லிக்கு தெரிய வருது. அப்போ இனி மல்லி வந்து என்ன மாதிரியான மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ இந்த சுடரை தேடியும் ரகுவையும் அப்படியே பிடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த 50 லட்ச ரூபா விஷயத்தில் வந்து பிடிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருந்தால் கூட, ஆனால் அதில் ரகு ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எப்படியாவது கதிரேசன்ட்ட பேசி இந்த கேஸை ஸ்கிப் பண்ண பாரு, இந்த கேஸை வந்து ரன் பண்ண விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த 50 லட்ச ரூபா விஷயத்தை வந்து அப்படியே மறந்துட்டு போகிற போக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளால் அப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயந்தான் வந்து என்ன பண்ணுது, ரேணுகா வந்து இன்னும் அதிகமாக கதிரேசன்ட்ட பேச தோணுது. ஆனால் கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரகு சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை வந்து ரேணுகா சாமர்த்தியமாக மாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க அந்த ரகு வந்து திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ பணம் கிடச்சிட்டா கதிரேசன் வந்து அந்த கேஸை மறந்துட போகிறாரு. அதனால் இது வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ரேணுகா பண்ண ஒரு மிஸ்டேக் அப்படிம்பாங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ரேணுகா பண்ண மிஸ்டேக் இதனால தான் பணம் காணாமல் போன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற தெரியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆனால் இதை வந்து மல்லி சாதாரணமாக விட மாட்டாங்க. ஏன்னா நிஷாவே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே திருடனை நம்மளே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து எப்போ இந்த ரேணுகா தான் சுடர் அப்படின்னு தெரிய வருதோ அப்போது கதிரேசனும் நிஷாவும் சேர்ந்து அவங்கள அடித்து துரத்து தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கான சூழலாக அப்படிங்கிறது இப்போ உருவாகுமான்னு தெரியல. ஆனால் மல்லி அந்த சுடரை கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா அந்த வெண்பாவை வச்சு தான் அந்த ஃபோனில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அவங்க 2 ஃபோன் யூஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஃபோனை ஓரளவுக்கு ஹேக் பண்ணிட்டாலே எல்லா விஷயமும் மல்லிக்கு தெரிஞ்சாலும் அதை வெண்பா மூலமாக அதை செய்ய ஆக்டிவ் பண்ணுறாங்க. அப்போ அதை பண்ணும்போது தான் அவங்க ஒரு இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரகுவும் இந்த ரேணுகாவும் ஒரு கோயிலில் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வச்சு மொத்தமாக ஒரு வலையை வீசி மல்லி அவங்கள பிடிக்க போகிறாங்களா, இல்லை மல்லிகிட்ட இருந்து இந்த ரேணுகாவும் இந்த ரகுவும் தப்பிக்க போகிறாங்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. எப்படியா இருந்தாலும் இந்த விஷயத்தில் மல்லிகிட்ட ரகு மாட்டி தான் ஆவார் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ரகுவை இன்னும் நேருக்கு நேர் மல்லி பார்க்கல, இப்போ சந்திப்பாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கப்புறம் தான் இன்னும் சுவாரஸ்யம் கூடும். ஏன்னா அந்த ரகுவோட கோபம் எல்லாமே மல்லி மேலே தான் திரும்பும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.